chemical properties இதுதான் முக்கியம் அனலைசர் ரெக்கார்ட் பண்றேன். Chemical properties nucleophilic substitution reactions of ether. So nucleophilic substitution என்ன அர்த்தம்? nucleophile என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அது என்ன பேர் சொல்லுவோம்? nucleophile. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அதுக்கு பேரு எலக்ட்ரோஃபைல் அப்படினு சொல்லுவோம். இப்போ இதுல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. இப்போ ஈத்தர் கூட நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படினா ஹைட்ரஜன் அயோடைடோ அல்லது ஹைட்ரஜன் புரோமைடோ ஆட் பண்ணும்போது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஜெனரலா இதுல நடக்கிற ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன் தான் நடக்கும். சம்டைம்ஸ் SN1 ரியாக்ஷன் நடக்கும். SN2 ரியாக்ஷன் எங்க நடக்கும், SN1 ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படினா இப்போ ஈத்தர்ல நம்ம ரெண்டு பக்கம் ரெண்டு அல்கைல் குரூப் எழுதுறோம் இல்லையா? ரெண்டு அல்கைல் குரூப்புமே பிரைமரி அல்கைல் குரூப்பா இருந்தா SN2 ரியாக்ஷன் நடக்கும். அதுல ஒன்னு வந்து பிரைமரி இன்னொன்னு வந்து டெர்ஷரியா இருந்தா அங்க வந்து SN1 ரியாக்ஷன் நடக்கும். சரியா? இப்போ ஈத்தர்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா பிரைமரி அல்கைல் குரூப் தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்க நடக்கிற ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? SN2 ஆ தான் இருக்கும். சப்போஸ் அதுல டெர்ஷரி அல்கைல் குரூப் இருந்தா கண்டிப்பா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? SN1 ரியாக்ஷன் நடக்கும். சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். CH3O C2H5 இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மீத்தாக்சி ஈத்தேன். காமன் நேம்ல என்ன சொல்லலாம் இதுக்கு? லெஃப்ட் சைடு மெத்தில் குரூப், ரைட் சைடுல எத்தில் குரூப் இருக்கு. ஆல்பாபெட்ல சொல்லும்போது எத்தில் மெத்தில் ஈத்தர். இதோட பேர் என்ன? எத்தில் மெத்தில் ஈத்தர். இப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்றோம். இப்போ இது கூட ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துல பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஆக்சிஜனுக்கு பக்கத்துல பாண்ட் பிரேக் ஆகும். இப்போ பாண்டை எங்க பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். பாண்ட் யூஸ்வலா பிரைமரி அல்கஹாலிக் குரூப்பா இருக்கும் பொழுது எங்க பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஸ்ஸர் கார்பன் இருக்குல்ல, லெஸ்ஸர் கார்பனுக்கு பக்கத்துல தான் பாண்ட் பிரேக் ஆகும். இங்க பாருங்க, இந்த சைடு ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் தான் இருக்கு. பாண்ட் எங்க உடையும் பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் கார்பன் எங்க இருக்கோ அங்கதான் பாண்ட் பிரேக் ஆகும். ஏன்னா இது வந்து பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப், பிரைமரி அல்கைல் குரூப். பிரைமரி அல்கைல் குரூப் இருக்கும்போது இப்படிதான் பாண்ட் பிரேக் ஆகும். இப்படி பிரேக் ஆச்சுன்னா எப்பவுமே ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வரும்? மைனஸ் வரும். CH3க்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ் வரும். நீங்க ஏற்கனவே மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு போட்டு கிரிக்னார்ட் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா CH3க்கு என்ன சார்ஜ் போட்டிருப்போம்? மைனஸ் சார்ஜ் போட்டிருப்போம். எப்பவுமே அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு CH3க்கு மைனஸ் சார்ஜ் வரும். ஏன்னா CH3 அங்க யார் கூட சேர்ந்து இருந்துச்சு? மெக்னீசியம் அப்படிங்கிற மெட்டலோட சேர்ந்து இருந்தது. மெட்டல் கூட இருக்கும்போது மட்டும்தான் CH3க்கு மைனஸ் சார்ஜ் வரும். மற்ற எல்லா இடத்துலயுமே அதுக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ் தான் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ, CH3க்கு மெட்டல் கூட இருக்கும்போது மட்டும் என்ன சார்ஜ் வரும்? மைனஸ். மற்ற எல்லா இடத்துலயும் என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ் வரும். இப்போ இங்க இருக்கிறது வந்து ஆக்சிஜன். கண்டிப்பா ஆக்சிஜன் கூட இருக்கும்போது கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் தான் வரும். இப்போ இது CH3 பிளஸ் O மைனஸ் அப்படின்னு தான் பிரியும். அதே மாதிரி ஹைட்ரஜன் அயோடைடு எப்படி பிரியும்? H பிளஸ் I மைனஸ்னு பிரியுமா? அப்போ இந்த H பிளஸ் I மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் இந்த பிளஸ் காம்போனண்ட்டை மைனஸோட சேர்த்து எழுதணும், மைனஸ் காம்போனண்ட்டை பிளஸோட சேர்த்து எழுதணும். இப்போ சேர்த்து எழுதினீங்கன்னாக்கா இந்த C2H5O இந்த H பிளஸ் இது கூட சேர்த்தனா மாறும் C2H5OH மாறிடும். இந்த I மைனஸ் CH3 கூட சேர்த்தா என்ன கிடைக்கும்? CH3I அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? C2H5OH என்னது? இதோட பேர் என்னப்பா? எத்தனால். CH3I அப்படிங்கிறது அயோடோமீத்தேன். இப்போ அடுத்தது இதே செகண்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். சொல்லுமா என்னப்பா? சப்ஸ்டிடியூஷன். செகண்ட் ஒன்று
எழுத வேணாம் ஆர்த்தி கவனி. அடுத்த ரியாக்ஷன் CH3OC6H5. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம் விஷ்ணுபிரியா? இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? விஷ்ணுபிரியா சொல்லட்டும். காவியா நீ சொல்லு. இந்த காம்பவுண்ட் என்ன பேர் வரும்? அங்க பார்க்காத, அவங்க தான் பார்த்துருக்காங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த காம்பவுண்ட் பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்ல. இந்த காம்பவுண்ட் முன்னாடி பார்த்ததே இல்லைல்ல. இதோட பேர் என்னது? மீத்தாக்சி. முழு பேர் என்ன வரணும்? மீத்தாக்சின்னு தான் சொல்லணும் இல்லையா? சொல்லார்த்தி. மீத்தாக்சி பென்சீன். அவரோட பேர் என்ன வரணும்? ஆயத்தத்து சொல்லு. மீத்தாக்சி பென்சீன். நல்லா முழுக்க சொல்லுங்க. மீத்தாக்சி பென்சீன். பாதி வேர்டு அப்படியே முடிஞ்சுறீங்க. இதோட பேர் என்னது? மீத்தாக்சி பென்சீன். சரி, இந்த மீத்தாக்சி பென்சீன் கூட சேம் ஹைட்ரஜன் அயோடைடு தான் ஆட் பண்றேன். இப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கும்பா? ஹைட்ரஜன் யார் கூட சேரும்? அயோடின் யார் கூட சேரும்? பாண்ட் எங்க பிரேக் ஆகும்? CH3 பக்கத்துல பிரேக் ஆயிடுமா? அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3I plus C6H5OH. C6H5OH னா என்னப்பா? வெரி குட். C6H5OH னா என்னது? எத்தனை நாள் யார் சொன்னது? நீயா? இவ்வளவு நேரம் ஃபீனால் பத்தி தான் படிக்கிறோம். C6H5OH னாக்கா ஃபீனால்னு தெரியல. எத்தனை நாள் யாரோ ஒருத்தவங்க சொல்றீங்க. C6H5OH என்னது? ஃபீனால். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பென்சீன் ரிங்குக்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம்? C6H5OH னு எழுதுவோம். அந்த பென்சீன் ரிங்குக்கு பதிலா C6H5 னு எழுதலாம். C6H5 க்கு பதிலா பென்சீன் ரிங்கும் போடலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஃபீனால். இது அயோடோ மீத்தேன் அல்லது மெத்தில் அயோடைடு அப்படின்னு சொல்லலாம். காமன் நேம் வந்து மெத்தில் அயோடைடு அப்படின்னு சொல்லலாம். ஐயுபிஎஸ்ல சொல்லும் பொழுது அயோடோ மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம்ங்கிறது என்ன? இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது தான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அதுல பிரைமரி ஆல்கைல் குரூப் இருக்கா, டெர்ஷியரி ஆல்கைல் குரூப் இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஈத்தர்ஸ் containing primary alkyl group follows primary அப்படினாலே என்ன வரணும்னா SN2 reaction or SN2 mechanism. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி அல்கைல் குரூப் இருந்தா என்ன மெக்கானிசம் நடக்கும்? SN2 ரியாக்ஷன் நடக்கும். அதே ethers containing tertiary alkyl groups follows SN. அது பிரைமரி SN2 னா டெர்ஷியரி என்னவா இருக்கும்? SN1 ரியாக்ஷன். இது SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட், திஸ் ரியாக்ஷன் occurs in 2 steps. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா புரோட்டானேஷன். புரோட்டானேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோட்டான் யாரை சொல்லுவோம்?
பாசிட்டிவ் சார்ஜியா? நிறைய தடவை சொல்லியிருக்கோம். H பிளஸ் என்ன பேர் சொல்லுவோம்? புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஏஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஆட் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ புரோட்டான் போயிட்டு ஆட் ஆகுது. எங்க ஆட் ஆகும் அப்படின்னா ஈத்தர்ல இருக்கிற ஆக்சிஜன்ல ஆட் ஆகும். அதுதான் என்னது? புரோட்டானேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது எப்படி இருக்கலாம்? புரோட்டானேஷன் ஆஃப் ஈத்தரியல் ஆக்சிஜன். ஈத்தர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் புரோட்டானேஷன் ஆகிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் attack by nucleophile. nucleophile இந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஹாலஜன் I மைனஸ் Br மைனஸ்லாம் இருக்கு இல்லையா? அதை என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியோஃபைல் வந்து அடுத்து அட்டாக் பண்ணும். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது எங்க போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா எந்த சைடு ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டர்டா இருக்கோ அந்த சைடு போய் அட்டாக் பண்ணும். ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டர்ட் அப்படின்னாக்கா எந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கம்மியா இருக்கோ கூட்டம் இல்லாம இருக்கோ அந்த பக்கம் தான் எது போய் அட்டாக் பண்ணும்? ஹாலஜன் போயிட்டு அட்டாக் பண்ணும். ஸோ நியூக்ளியோஃபைல் attacks the less hindered carbon. less hindered carbon என்ன அர்த்தம்? கூட்டம் கம்மியா இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. எந்த பக்கம் கார்பன் பக்கம் நிறைய இல்லாம கம்மியா இருக்கோ அந்த பக்கம் தான் எதுக்கு அட்டாக் பண்ணும்? இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு அட்டாக் பண்ணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இதில் அதே எடுத்து எக்ஸாம்பிளாக எழுதிப்போம். CH3O C2H5. இப்போ இது கூட ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணுறோம். இங்கே ஆக்சிஜனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணும். அப்போ இந்த ஹைட்ரஜன் யார் கூட சேரும்? இந்த ஆக்சிஜன் கூட சேருமா? அப்போ இங்கேருந்து வரும்போது இது H ப்ளஸ்ஸாக வந்து இது கூட சேரும். அது இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் பாண்ட், அயோடனுக்கு நடுவில் பாண்ட் இருக்கும். இந்த பாண்டை அயோடன்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் வெளில வரும். இந்த பாண்டை கொடுத்துட்டதுனால ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இந்த பாண்டை அயோடின் வாங்கிட்டதுனால அயோடினுக்கு மைனஸ் சார்ஜ் வரும். பாண்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும், வாங்குறவங்களுக்கு மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ இப்போ இந்த H ப்ளஸ் வந்து இங்கே ஆட் ஆகிறதுனால தான் இந்த ஸ்டெப்புக்கு என்ன பேர் சொல்லுவோம்? புரோட்டானேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இது சேர்த்து எழுதினீங்கன்னா CH3O இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். இங்கே C2H5 அப்படியே இருக்கும். இப்போ இங்கே என்ன சார்ஜ் வரும்? ஆக்சிஜனுக்கு 3 பாண்ட் இருக்கு இல்லையா? ஆக்சிஜனுக்கு 3 பாண்ட் வந்து என்ன சார்ஜ் வரணும்? ப்ளஸ் சார்ஜ். இந்த ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும். இப்போ இந்த மீதி என்ன இருக்கு? I மைனஸ் வெளில வந்துச்சுல்ல, இந்த I மைனஸ் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சைடு CH3 இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு? C2H5 இருக்கு. இந்த ரெண்டு சைடுல எங்க கார்பன் கம்மியா இருக்கு? CH3 சைடு தான் கார்பன் கம்மியா இருக்கு இல்லையா? அப்ப இந்த அயோடின் என்ன பண்ணும்? இந்த கார்பன் கூட போயிட்டு ஆட் ஆயிடும். அப்ப இந்த கார்பன் கூட ஆட் ஆகும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்ப இது டோட்டலா என்ன வெளில வந்துரும்? C2H5 OH வெளில வந்துருமா? அப்ப இந்த அயோடின் இது கூட சேர்ந்து என்னவா மாறிடும்? CH3 ஆ மாறிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? CH3I plus C2H5 OH அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். இதான் அதனுடைய மெக்கானிசம். ஓகேவா? இப்போ நம்ம எழுதியிருக்கிறது 1 மோல் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். சப்போஸ் நாங்க எடுத்துக்கூட ஈத்தரோட அளவு கம்மியா இருக்கு, ஆனா ஹைட்ரஜன் அயோடைடு எக்ஸஸா எடுத்துக்கிறேன். இது நான் வந்து 1 ml ஒரு 10 ml ஈத்தர் எடுத்துட்டு 20 ml ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் அயோடைடு இந்த ஈத்தர் அட்டாக் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணிடும்? ஆல்கஹாலும் மெத்தில் அயோடைடையும் ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஆல்கஹால் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதுல எக்ஸஸா ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிறோம்ல, இந்த ஹைட்ரஜன் அயோடைடு என்ன பண்ணும்? மறுபடியும் இந்த ஃபார்ம் ஆயிருக்கிற எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணி அதை எத்தில் அயோடைடா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? சப்போஸ் எக்ஸஸ் ஹைட்ரஜன் அயோடைடு இருந்தால் இங்க எழுதிக்கோங்க, இன் presence of excess of hydrogen iodide, the alcohol formed above is reacts with excess hydrogen iodide to give alkyl
ஹாலைட். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. இங்க நான் வந்து 10 ஈத்தர் எடுத்துக்கிட்டேன், 20 ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டேன். 10 ஈத்தர் எத்தனை ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் பண்ணும்? 10 ஹைட்ரஜன் அயோடைடு கூட தான் ரியாக்ட் பண்ணும். அப்ப 10 ஈத்தரும் 10 ஹைட்ரஜன் அயோடைடும் சேர்ந்து என்ன கொடுக்கும்? 10 எத்தனால் கொடுத்துரும் இல்லையா? 10 எத்தனாலும் 10 மெத்தில் அயோடைடும் கிடைக்கும். ஆனா இங்க ஹைட்ரஜன் அயோடைடு எத்தனை எக்ஸ்ட்ராவா இருக்கு? 10 எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல? இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஹைட்ரஜன் அயோடைடு மறுபடியும் யார் கூட ரியாக்ட் பண்ணிடுங்க? எத்தனால் ஃபார்முலா இருக்குல்ல அது கூட ரியாக்ட் பண்ணி இந்த OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அயோடினை சேர்த்துரும். அப்ப ஆல்கஹால் என்னவா மாறிடும்? ஆல்கைல் ஹாலைடா மாறிடும். புரியுதா? அப்ப இங்க ஹைட்ரஜன் அயோடைடு கரெக்டா 1:1 ரேஷியோல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் இதோட ஸ்டாப் ஆயிடும். சப்போஸ் நீங்க அதிக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் கூட இது எக்ஸஸா இருக்கிற ஹைட்ரஜன் அயோடைடு ரியாக்ட் பண்ணி ஆல்கைல் ஹாலைடா ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இது வேணா ரெண்டு ஸ்டெப்ல வேணாலும் எழுதிக்கலாம் இதே ரியாக்ஷனை. CH3OC2H5 plus HI gives CH3I plus C2H5OH. இங்க C2H5OH ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? மறுபடியும் இங்க ஃபார்ம் ஆன C2H5OH மறுபடியும் யார் கூட ரியாக்ட் பண்ணும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த ஆல்கஹால் இருக்கிற ஹச்சும் ஹைட்ரஜன் அயோடைடில் இருக்கிற ஆல்கஹால் இருக்கிற OHும் ஹைட்ரஜன் அயோடைடில் இருக்கிற ஹச்சும் சேர்ந்து என்ன வெளில போயிடும்? வாட்டரா வெளில போயிடும். மீதி நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C2H5I. இதோட பேர் என்ன சொல்லுவோம்? அயோடோ ஈத்தேன். இதோட பேரு அயோடோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி புக் பேக்லயும் நமக்கு ஒரு क्वेश्चन கொடுத்துருக்காங்க. புக் பேக் क्वेश्चन அப்படி பார்க்கலாம். இதுல இன்னொரு இவாலுவேட்டிவ் எடுத்துருக்கு இருக்கு. அதை நடத்தி முடிச்சாலும் அதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கலாம். டைம் என்னப்பா? 11 கரெக்டா 11 தானே? அந்த இவாலுவேட் யுவர் செல்ஃப் மட்டும் நான் நடத்திடுறேன். இவாலுவேட் யுவர் செல்ஃப் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஏன் அப்படிங்கறத சொல்றேன். இவாலுவேட் யுவர் செல்ஃப் இதுல இருக்கு. பாருங்க 1 mole of hydrogen iodide is allowed to react with tertiary butyl methyl ether. இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? tertiary butyl methyl ether னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இருக்கிறது பிரைமரி அல்கைல் குரூப்பா டெர்ஷியரி அல்கைல் குரூப்பா? டெர்ஷியரி அல்கைல் குரூப். அப்ப இதுல டெர்ஷியரிங்கிற வேர்ட் கொடுத்திருக்காங்க. டீனாக்க என்ன அர்த்தம்? டெர்ஷியரி அப்படி படிக்கணும். டீ அப்படினு போட்டு ஐபன் போட்டு அல்கைல் குரூப் கொடுத்திருந்தா என்னன்னு படிக்கணும்? டெர்ஷியரி படிக்கணும். டெர்ஷியரி butyl methyl ether கொடுத்திருக்காங்க. Identify the product and write down the mechanism of the reaction. போங்க எழுதுறேன். காம்பவுண்ட் என்னங்கிறது இங்க எழுதிடுறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சைடு வந்து டெர்ஷியரி butyl குரூப் இருக்கு, ஒரு பக்கம் என்ன இருக்கு? மெத்தில் குரூப் இருக்கு. டெர்ஷியரி butyl என்னது? ஒரு கார்பன் இருக்கும், அந்த கார்பனை சுத்தி 3 CH3 இருக்கும். இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்? டெர்ஷியரி butyl குரூப்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? CH3 இருக்கு. இதுதான் டெர்ஷியரி butyl methyl ether அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கு நடுவுல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இதுல ஹைட்ரஜன் அயோடைடு போடுறீங்க. ஹைட்ரஜன் அயோடைடு போடும்போது என்ன ஆகும்? ஆஸ் யூஷுவல் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும். எடுத்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 C CH3 CH3 OH CH3 இங்க பிளஸ் சார்ஜ் வரும். இது ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கு? புரோட்டானேஷன் நடந்துச்சா? அடுத்து இங்க என்ன ப்ராடக்ட் எடுத்துருக்கோம்? இந்த ப்ராடக்ட் அப்படியே இங்க லெஃப்ட் சைடுல எடுத்து எழுதிக்கோங்க. இங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? CH3 C CH3 CH3 O CH3 H பிளஸ் இப்படி இருக்குல்ல. இப்போ போன ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு? இந்த I மைனஸ் என்ன பண்ணுச்சு? இந்த மெத்தில் குரூப் தான் போய் அட்டாக் பண்ணுச்சு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த I மைனஸ் மெத்தில் குரூப்பை போயிட்டு அட்டாக் பண்ணாது. அதுக்கு போல எங்க போகும் அப்படின்னா இங்க இருக்கிற டெர்ஷியரி butyl குரூப் தான் போயிட்டு அட்டாக் பண்ணும். ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கைல் குரூப் பார்த்துருக்கோம். அது யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா
டெர்ஷரி ஆல்கைல் குரூப்புக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம். அதை விட செகண்டரிக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். பிரைமரிக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது இந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த CH3OH அப்படிங்கிற காம்பவுண்ட் வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற கார்பன் என்னவா மாறிடும்? டெர்ஷரி கார்போகேட்டைனாக மாறிடும்ல. இப்போ இந்த கார்பன் இந்த பாண்ட் அந்த ஆக்சிஜனுக்கு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்னவா மாறிடும்? CH3 CH3 ப்ளஸ் இங்கே இன்னொன்று என்ன வெளில போயிடுது? CH3OH வெளில போயிடும். இப்போ இந்த கார்பனுக்கு பேர் என்னது? டெர்ஷரி கார்போகேட்டையான். இந்த மாதிரி டெர்ஷரி கார்போகேட்டையானா இருந்தால் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா அயோடின் இதை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மெத்தனால் இதுலேருந்து வெளில போயிட்டு இது என்னவா மாறிடும்? டெர்ஷரி கார்போகேட்டைனா மாறிடும். அப்போ இங்கே டெர்ஷரி கார்போகேட்டைன் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் இந்த அயோடைன் யாரை போய் அட்டாக் பண்ணோம்? இந்த டெர்ஷரி கார்போகேட்டைனை தான் போயிட்டு அட்டாக் பண்ணோம். அப்படி அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. CH3 ப்ளஸ் I மைனஸ். இந்த I மைனஸ் இது கூட சேர்ந்தா என்ன கிடைக்கும்? CH3I டெர்ஷரி பியூட்டைல் அயோடைட் கிடைக்கும். இதோட பேர் என்னது? டெர்ஷரி பியூட்டைல் அயோடைட். இன்னொரு ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு? மெத்தனால். ஸோ இந்த ரியாக்ஷன்ல பாருங்க, நம்ம முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னோம்? இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்கும் பொழுது இந்த அயோடைட் வந்து அட்டாக் பண்ணும்பொழுது எந்த சைடு கார்பன் கம்மியாக இருக்கும் அந்த சைடு தான் போய் அட்டாக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ சொல்லும்போது இன்னொன்று என்ன சொன்னேன்? அது பிரைமரி ஆல்கைல் குரூப்பாக இருக்கும்போது மட்டும்தான் அப்படி நடக்கும்னு சொன்னேன். அதே ஒரு பக்கம் பிரைமரியும் இன்னொரு பக்கம் டெர்ஷரியும் இருக்கும் பொழுது எந்த பக்கம் அயோடின் போய் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்பன்ல தான் அயோடின் ஆட் ஆகும். இங்கே பிரைமரி கார்பன் கூட ஹைட்ரஜன் ஆட் ஆகி அது என்னவா மாறிடும்? ஆல்கஹாலாக மாறிடும். ஓகேவா? நல்லா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் பிரைமரி, முதல்ல பிரைமரி ஆல்கைல்னா என்ன, டெர்ஷரி ஆல்கைல்னா என்னன்னு தெரியுது இல்லையா? பிரைமரி ஆல்கைல்னா இந்த மாதிரி வெறும் CH3 இருக்கிறது அல்லது CH2 மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது? பிரைமரி. அதே ஒரு கார்பன் கூட 3 மெத்தில் குரூப் அட்டாச் ஆகுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி ஆல்கைல் குரூப்பாக இருந்தால் அயோடின் எந்த பக்கம் கார்பன் கம்மியாக இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணும். அதே டெர்ஷரி ஆல்கைல் குரூப்பாக இருந்தால் அயோடின் யார் அட்டாக் பண்ணும்? கார்பன் எங்கே அதிகமாக இருக்கோ அதாவது டெர்ஷரி கார்பன் தான் போய் அட்டாக் பண்ணும். பிரைமரி கார்பன் என்னவா மாறிடும்? ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சொல்லியிருப்போம், பிரைமரி ஆல்கைல் குரூப் இருந்தால் SN2 ரியாக்ஷன் நடக்கும், டெர்ஷரி ஆல்கைல் குரூப் இருந்தால் SN1 ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த இடத்துல நடக்கிறது SN1 ரியாக்ஷன். ஏன்னா இந்த இடத்துல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த கார்போகேட்டைன் ஸ்டேபிளாக இருக்கும். இதை வந்து இந்த அயோடைன் வந்து அட்டாக் பண்ணும். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்ல நடக்கும். ஓகேவா? சரி, இதை எழுதிக்கோங்க.